அரசியலில் வந்து ஒரு களமே மாறிடுச்சு. இப்போ முன்னாலெல்லாம் சொல்லுவார் இல்லையா விஜய், திமுக வெர்சஸ் டிவிகேன்னு. அது உண்மையாகவே இப்போ வந்து களம் அப்படி தான் வந்துட்டுருக்கு. திமுகவை வீழ்த்தக்கூடிய முதன்மை சக்தி எதிரானா அது வந்து தாவேகா தான். திமுக வீழ்த்தப்பட வேண்டும், திமுக ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்று உளமாற விரும்புபவர்கள் அனைவரும் இன்றைக்கு தாவேகா நோக்கி பயணிப்பதே இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக ஒரே தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்ற சாதனைக்கு சொந்தக்காரர் செங்கோட்டையன். ரெண்டாவது, செங்கோட்டையன் மேலே 1000 கருத்துக்கள் விமர்சனங்கள் வந்தாலும் மிக நீண்ட காலமாக அவர் போல அமைச்சராக இருந்த ஒருத்தர் மேலே இதுவரையில் ஊழல் புகாரோ வேறு குற்றச்சாட்டுகளோ எதிர்க்கட்சியினர் கூட வைக்க முடியல. நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து கட்சி ஆரம்பிச்சிருது 2 வருஷம்தான் ஆச்சு. இப்போ இந்த கட்சிக்கு எந்த கட்சியிலும் இல்லாத ஆள் வரணும்னா இனிமேல் பிறந்து தான் வரணும் ஆளுங்க. ஒரு புதிய கட்சியில் வந்து தலைமை பொறுப்புக்கு அல்லது மூத்த அரசியல்வாதிகள் வரணுன்னா அவங்க நிச்சயமாக வேறு ஒரு கட்சியில் பயணித்தவர்களாக தான் இருப்பாங்க. அது ஒன்றும் பெரிய டிஸ்குவாலிஃபிகேஷன் கிடையாது. ஒரு 77 வயசாகிருக்கும்னு நினைக்கிறேன். மிக நீண்ட அரசியல் அனுபவம் வாய்ந்தவர். எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்ற ஆளுமைகளிடம் வந்து நெருங்கி பழகி அவங்க சுற்றுப்பயணம், அவங்களுடைய அரசியல் நடவடிக்கைகளில் இன்வால்வ் ஆனவர். அவருடைய அனுபவம் பயன்படணும் அப்படின்னா அந்த அனுபவத்துக்கு ஏற்ற பதவியை வந்து அவருக்கு வழங்கினா இன்னொரு பெனிஃபிட் அது. செங்கோட்டையன் வந்து விஜய் எப்படி நடத்துகிறாரு, அவருக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்குறாரு, அவருக்கு எப்படி அந்த கட்சியில் வந்து வரவேற்பு இருக்குது அப்படின்றத பார்த்து அது நல்ல முறையில் இருந்தால் நிறைய பேர் வருவதற்கு தயாராக இருக்காங்க. திமுகலேயே எடப்பாடி வந்து செங்கோட்டையனை வந்து குறைத்து மதிப்பிட்டார். அவருடைய அந்த பொட்டன்ஷியலை பயன்படுத்திக்க அவர் வந்து தவறிவிட்டார். எடப்பாடிக்கு தான் இப்போ மிகப்பெரிய நெருக்கடிங்க. செங்கோட்டையனை ப்ரோவோக் பண்ணதும் இப்போ எடப்பாடி தான். அதன் பலனை அவர் 2026 தேர்தலில் நாட் ஓன்லி இன் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட், கொங்கு பெல்ட்டில் அனுபவிப்பார். எல்லா கட்சியிலையுமே நல்லவர்கள் இருக்கார்கள், கரைப்படியாத கரத்துக்கு சொந்தக்காரர்கள் இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் திமுகவில் வந்து பழனிவேல் தியாகராஜன் இப்போ அமைச்சராக இருக்கார். அவர் வந்து தாவேகால சேர்த்துக்கிறதுல என்ன குழப்பம்? திமுகலேருந்து வராரு அப்படின்றது இல்லை, வருபவர் யார்? சொல்லப்போனால் எந்த அதிகாரமும் இல்லாத நிதியமைச்சர் டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மினிஸ்டர். அவரே சட்டமன்றத்தில் ஒரு தடவை சொன்னார், எனக்கு எந்த அதிகாரமும் இல்லைங்க அப்படின்னு சொன்னார். ஸோ ஆட்சி அமைந்தால் நிதியமைச்சருக்கு ஒரு ஆள் இப்போவே ரெடி ஆகிட்டார்னு சொல்லலாம், ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு. ஃபர்தராக தமிழ்நாட்டு அரசியல் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அது வேகமாக போலரைஸ் ஆகிட்டுருக்கு. இந்த ரெண்டு பேருக்கு நடுவில் நீயா நானா தான். அது இன்றைக்கி தமிழ்நாட்டில் இவ்வளோ நாளாக அதிமுக திமுகவாக இருந்தது. அது இனி வரும் காலங்களில் தாவேகா திமுகன்னு ஆகும். குறி வைத்தால் தவற மாட்டேன், தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன். அரசியல் களமே இப்போ வந்து பயங்கர பரபரப்பாக போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது. என்ன அப்படின்னா, செங்கோட்டையன் அவர்கள் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு சார். ஸோ இதெல்லாம் எங்கே கொண்டு போயிட்டு நிற்க போகுது அப்படின்றது நிறைய பேர்த்துக்கு தெரியாமலே இருக்குது. ஆனால் பல பேர் வந்து சமூக ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டிவிகேயில் வந்து செங்கோட்டையன் அவர்கள் இணைய போகிறாரு அப்படின்ற மாதிரியான தகவல்கள் எல்லாமே பரவிட்டு இருக்கு. அதற்கு உங்களுடைய பதில் நிச்சயமாக இருக்குங்க. அதாவது நேற்று அவர் கோபியிலேருந்து புறப்பட்டு கோயம்புத்தூர் ஏர்போர்ட் வந்த போதும் சரி, இன்றைக்கு காலையில் செய்தியாளர்களை சந்தித்த போதும் அவரிடம் திரு செங்கோட்டையன் அவர்களிடம் பாயிண்டடாக எல்லாரும் கொஸ்டின் பண்ணது, நீங்கள் தாவேகால இணைய போகிறீங்களா நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் அதுக்கு வந்து எந்த மறுப்பும் எந்த கேள்விக்கும் எந்த இடத்துலையும் சொல்லலைங்க, மறுக்கவே இல்லை. அவர் என்ன சொன்னார்னா, நான் 50 வருஷமாக அதிமுகவை பயணித்தேன், அதுக்காக வளர்ச்சிக்காக உதவினேன், எனக்கு அவங்க கொடுத்துருக்கிற பரிசு அந்த கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்லேருந்தே வெளியேற்றிட்டாங்க, அந்த வருத்தம் எனக்கு ரொம்ப கடுமையாக இருக்குது அப்படின்றத மட்டும்தான் சொன்னார். தவிர அவர் வந்து தாவேகால நான் போவேன் வரமாட்டேன் சேருவேன் சேரமாட்டேன்லாம் மறுக்கலை. அதுவே ஒரு மௌனம் சம்மதம் என்பதற்கு அறிகுறி தாங்க. இப்போ இன்றைக்கி காலையில் அவர் சபாநாயகர் அப்பாவை சந்தித்து சென்னையில் அவருடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டாருங்க. அப்போது இட் இஸ் வெரி குவைட் கிளியர்
இப்போ அதிமுகலேருந்து உறுப்பினராக அவங்க தான் எக்ஸ்பெல் பண்ணியிருக்காங்க. அதனால் அவர் சட்டமன்ற உறுப்பினரை ராஜினாமா பண்ண வேண்டிய சட்ட ரீதியான சிக்கல் எதுவும் இல்லை. இவர் வேறு கட்சியில் போய் சேர்ந்தாதான் அதை ராஜினாமா பண்ணாங்க, அதாவது அந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லாவில். அப்போ இவர் வேறு கட்சிக்கு சேர போகிறார் என்பதால் தானே அவர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பை ராஜினாமா பண்ணியிருக்காரு. அப்போது இட் இஸ் குவைட் கிளியர், அதாவது அவர் தாவேக்கால இணைவது உறுதி அப்படின்றது தான். செங்கோட்டையனை பொறுத்தவரையிலங்க தாவேக்காவில் அவர் போய் இணைவதோ அல்லது விஜய் அவரை இணைத்து கொள்வதோ மிகப்பெரிய நல்ல நிகழ்வாக தான் நான் பார்க்குறேன் அந்த கட்சிக்கு. அரசியலில் நீங்கள் சொன்ன மாதிரி பயங்கர பரபரப்பெல்லாம் இல்லை. அரசியலில் ஒரு களமே மாறிடுச்சு. இப்போது முன்னாலெல்லாம் சொல்லுவார் இல்லையா விஜய் திமுக வெர்சஸ் டிவிகேன்னு, அது உண்மையாகவே இப்போ களம் அப்படி தான் வந்துட்டுருக்கு. தமிழ்நாட்டில் இனி வரும் காலங்களில் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்தக்கூடிய முதன்மை சக்தி எதிரானா அது தாவேகா தான். அதை நோக்கி தான் எல்லோரும் திமுக வீழ்த்தப்பட வேண்டும், திமுக ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்று உளமாற உண்மையாக விரும்புபவர்கள் அனைவரும் இன்றைக்கு தாவேகா நோக்கி பயணிப்பதே இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அத்தாட்சிங்க. இப்போ செங்கோட்டையனை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் துரைமுருகன் 9 முறை 10 முறையே எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. ஆனால் ஒரே தொகுதியில் இருந்தார்னு சொல்ல முடியாது. இவரை பொறுத்தவரையில் ஃபஸ்ட்டு டைம் எம்ஜிஆர் அந்த அதிமுக ஆரம்பித்தவொன்னும் சத்தியமங்கலம் தொகுதியில் எம்எல்ஏவானார். அதுக்கப்புறம் 8 முறை, மொத்தம் 9 முறை, 8 முறை ஒரே தொகுதிங்க கோபிச்செட்டிப்பாளையம் தான். அப்போ தமிழ்நாட்டில் மிக நீண்ட காலமாக ஒரே தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்ற சாதனைக்கு சொந்தக்காரர் செங்கோட்டையன். ரெண்டாவது, செங்கோட்டையன் மேலே 1000 கருத்துக்கள் விமர்சனங்கள் வந்தாலும் மிக நீண்ட காலமாக அவர் போல் அமைச்சராக இருந்த ஒருத்தர் மேலே இதுவரையில் ஊழல் புகாரோ வேறு சில குற்றச்சாட்டுகளோ எதிர்க்கட்சியினர் கூட வைக்க முடியல. அப்போ அவர் உண்மையிலே ஒரு சுத்தமான ஆளாக தான் நான் பார்க்குறேன் அரசியலில், பொது வாழ்க்கை. ஓகே சார், இப்போது இந்த ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது விஜய் அவர்கள் மற்ற கட்சியினர்கள் கூட்டணிக்கு வந்தால் நாங்கள் ஏற்றுப்போம் அப்படின்ற விஷயம் சொன்னார். ஓகே, ஆனால் மற்ற கட்சிகளில் இருந்து உறுப்பினர்கள் யாராவது இங்கே சேர்ந்தாங்க அப்படின்னா அதை ஏற்றுக்கிறது அப்படின்றது டிவிகேக்கு சாதகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை பாதகமாக அமையும் நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்த மாதிரியான கட்சியிலேருந்து பெரிய பொறுப்புகள் இருந்து, அதாவது இப்போது சட்டமன்ற உறுப்பினராக இருந்த செங்கோட்டையன் அவர்கள் சேரப்போறான்ற ஒரு விஷயம், அதே மாதிரி இன்னும் சிலர் தான் அரசியல் எதிரிகள்னு சொல்லக்கூடிய கட்சியிலேருந்தே சிலர் வரப்போகிறதாகவும் சொல்கிறாங்க. இப்போது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களும் சேரப்போகிறதா ஒரு தகவல் கசிந்திருக்கு. ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது விஜய் அவர்கள் இவங்க எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறது அப்படின்றது தன்னுடைய கட்சிக்கு சாதகமாக அமையும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதாவதுங்க நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இப்போ கட்சி ஆரம்பிச்சிருது 2 வருஷம்தான் ஆச்சு. இப்போ இந்த கட்சிக்கு எந்த கட்சியிலும் இல்லாத ஆள் வரணும்னா இனிமேல் பிறந்து தான் வரணும் ஆளுங்க. அது சாத்தியமா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேகமாக புசி ஆனந்தை தவிர, அருண்ராஜை தவிர ஒரு அரசியல் கட்சியில் இல்லாமல் நேரடியாகவே தாவேக்கால வந்தவங்க ரொம்ப கம்மி தாங்க. தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க பாதவ அர்ஜுனா விசிகால துணை பொதுச் செயலாளராக இருந்து வந்திருக்காரு. சிடிஆர் நிர்மல்குமார் பாஜகவில் இருந்து அப்புறம் அதிமுகவுக்கு அப்புறம் தான் இங்கே வந்திருக்கிறாரு. அதனால் ஒரு புதிய கட்சியில் தலைமை பொறுப்புக்கு அல்லது மூத்த அரசியல்வாதிகள் வரணுன்னா அவங்க நிச்சயமாக வேறு ஒரு கட்சியில் பயணித்தவர்களாக தான் இருப்பாங்க. அது ஒன்றும் பெரிய டிஸ்குவாலிஃபிகேஷன் கிடையாது, தகுதி இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ எல்லா கட்சியிலுமே இன்க்ளூடிங் திமுக, பாஜக, காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள் எல்லா கட்சியிலையுமே நல்லவர்கள் இருக்கார்கள், கரைப்படியாத கரத்துக்கு சொந்தக்காரர்கள் இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் திமுகவில் பழனிவேல் தியாகராஜன் இப்போ அமைச்சராக இருக்கார். அவர் அருணா தாவேக்கால சேர்த்துக்கிறதுல என்ன குழப்பம்? திமுகலேருந்து வராரு அப்படின்றது இல்லை, வருபவர் யார் அதுதான் நமக்கு தேவை. அப்போது அப்படிப்பட்ட நல்லவர்கள், அரசியலில் அனுபவம் பெற்றவர்கள் வந்தால் சேர்த்துக்கிறதுல தாவேக்காவுக்கு தயக்கம் இருக்கக்கூடாது. என்னை கேட்டால் இன்றைக்கி சமூக ஊடகங்கள்லாம் அடிபடுற பேச்சில் பார்த்தா அமைப்பு செயலாளர் தரப்போகிறாங்க தாவேக்கால, நாளைக்கு அவர் இணையும் போது சில பேர் பொதுச் செயலாளர். எத்தனை பொதுச் செயலாளர் இப்போ அந்த கட்சிக்கு?
முதல்ல புசி ஆனந்த் ஒருத்தர் இருந்தார், அப்புறம் இப்போ 3 துணை பேர் பொதுச் எக்ஸ்ட்ரா செயலாளர் ஆச்சு. பட்டியலே வந்து பெருசா இருக்கு. அதனால் என்ன கேட்டால் இவர் ஒரு மூத்த அரசியல்வாதிங்க. அதாவது செங்கோட்டையனுக்கு ஒரு 77 வயசாயிருக்கும்னு நினைக்கிறேன். மிக நீண்ட அரசியல் அனுபவம் வாய்ந்தவர். எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்ற ஆளுமைகளிடம் வந்து நெருங்கி பழகி அவங்க சுற்றுப்பயணம், அவங்களுடைய அரசியல் நடவடிக்கைகளில் இன்வால்வ் ஆனவர். ஸோ அவருக்கு வயசுக்கு அனுபவத்துக்கு ஏற்ற பதவி கொடுக்கணும். 10ஓட 11 அவரை உட்கார வைக்கக்கூடாது விஜய்ன்னு நான் நினைக்கிறேன். இப்போ என்னுடைய சஜஷன் என்னென்னா, இன்றைக்கி விஜய் தலைவராக இருந்தாலும் கூட அவர் அந்த கட்சியின் எந்த கூட்டத்தையும் தலைமை தாங்கி நடத்தி நான் பார்க்கல. அதுக்கு பதிலாக வந்து இந்த கோஆர்டினேட்டர் மாதிரி ராஜ்மோகன், அவர் ஒன்றும் தலைவர் இல்லை. ஆனால் விஜய் தலைவராக இருக்கிறதால அவரை தலைமை தாங்கி நடத்த இயலாத சூழல் இருக்கிறதால தலைவராக இல்லாத ராஜ்மோகன் தான் ஏதோ கம்பேர் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. அது சரியான நடைமுறை இல்லை அரசியலில். இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, அதிமுகவில் மற்ற கட்சிகள்லாம் இருக்கா மாதிரி அவைத்தலைவர் பதவியை உருவாக்கி தாவேக்காவினுடைய அவைத்தலைவராக செங்கோட்டையனை கொடுத்தாங்கன்னா, பயன்படுத்திக்கினாங்கன்னா அந்த கட்சிக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இல்லைன்னா 4 பொதுச் செயலாளர்கள், அவரு பொதுச் செயலாளர், இவருக்கு என்ன பொறுப்பு? அவைத்தலைவர் அப்படின்னு நீங்கள் டிக்ளேர் பண்ணிங்கன்னா உங்கள் அரசியல் கூட்டங்கள், செயற்குழு, பொதுக்குழு, நிர்வாகக்குழு எல்லாத்தையும் தலைமை தாங்கி நடத்தக்கூடிய ஒரு தகுதி அவருக்கு வந்துடும். வழிகாட்டலாம் அவர் எல்லாத்துலேயுமே. அதனால் ஆமாம், அவருடைய அனுபவம் பயன்படணும். அப்படின்னா அந்த அனுபவத்துக்கு ஏற்ற பதவியை வந்து அவருக்கு வழங்கினா இன்னொரு பெனிஃபிட் அது. நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, அட விஜய்கிட்ட போனால் விஜய் வந்து வெயிட்டிங் லிஸ்ட் RACயில் வருஷக்கணக்காக வச்சிட்ருக்காருப்பா, அவர் சீக்கிரம் சேர்த்துக்க மாட்டார்ப்பான்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அங்கே போனால் நம்மளை வந்து 10ஓட 11 வச்சுருவாங்க, நம்ம அனுபவத்துக்கு ஏற்ற அந்த இது கிடைக்காது, மரியாதை. மக்கள் எல்லாத்தையும் தான் இவர் வந்து இல்லை, ஏன்னா அவர் அடிப்படையில் அந்த ரசிகர் மன்றம், அந்த மக்கள் விஜய் மக்கள் நற்பணி அதைத்தான் அவர் வந்து முழுசாக வச்சார். அப்போ அரசியலில் அது தேவைதான், லாயல்ட்டியும் தேவை தான். அதே நேரத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் இன் பாலிட்டிக்ஸு ரொம்ப தேவை ஒரு அரசியல் கட்சிக்கு. அப்போ அதனால் மிக்ஸ் பண்ணணும். இப்போ தங்கத்தில் பியூர் கோல்டில் ஜுவல் செய்ய முடியாது. நான் அடிக்கடி சொல்கிற உதாரணம் தான். கொஞ்சம் சேர்க்கணும், செம்பு சேர்த்தா தான் நல்ல முறையில் நகை வரும். அந்த செம்புகளை சேர்க்கும் பொழுது சார், இப்போது சமீபத்தில் நம்ம கரூர் ஸ்டாம்பேடு விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கணும் இல்லையா? நீங்கள் வழிகாட்டுதல் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னதுனால நான் கேட்குறேன். இப்போது கரூர் ஸ்டாம்பேடில் வந்து 2ஆம் கட்ட தலைவர்கள் வந்து சரியாக இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தினால வந்து அந்த GHல கூட சரியாக இல்லைன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். அனுபவங்கள் இல்லை, எக்ஸ்போசர் அனுபவங்கள் இல்லை. ஸோ இப்போ அந்த அனுபவங்கள் இல்லாததுனால இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்து அதில் வந்துட்டு அதை சரியாக கவனிக்க கூட முடியாத ஒரு சூழ்நிலை வந்து இப்போ தலைமறைவானது. பொதுவெளியில் வந்து எந்த விதமான பதிலையும் விளக்கத்தையும் சொல்லாமல் ஒரு 30-40 நாட்கள் ஒன் சைடு அட்டாக். திமுகவுடைய அந்த மீடியா ஊடக அந்த ஈகோ சிஸ்டம் ஒன் சைடாக அட்டாக் பண்ணாங்க. அதனால் பிரயோஜனம் இல்லை, அது வேறு விஷயம். ஆனாலும் ஒரு பர்செப்ஷனை தே குட் கிரியேட். விஜயுடைய கட்சி தடுமாறிடுச்சு, ஷாக் ஆகிட்டாங்க, அவங்க கிட்ட ஆளுங்க இல்லை, தலைவர்கள் இல்லை, தலைமறைவாயிட்டாங்க, ஓடிட்டாங்க அப்படின்னு. அதனால் அது மாதிரிலாம் இல்லாத தவிர்க்கலாம் நீங்கள் சொன்ன விஷயம். இப்போ இவங்கெல்லாம் சேர்றதுனால, இப்போ செங்கோட்டையன் அவர்கள் சேர்ற நிலைமை இருக்கும் பொழுது இந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாமே தவிர்க்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லையா? எல்லாமே தவிர்க்கப்பட்டுடும், ஒரு ஆள் போய் சேர்றதால இல்லை. இல்லை, இவரும் நான் சொல்லலை, பொதுவாக இந்த மாதிரியான அரசியல் தலைவர்கள் எல்லாரையுமே வந்துட்டு அவங்க சேர்த்துக்கும் அது பயன்படும். அவங்க கட்சிக்கு வந்து தாவேகா கட்சிக்கு நன்மை செய்யும், அதன் வளர்ச்சிக்கும் அதன் ஏற்றத்துக்கும் இது பெரிதும் உதவும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இது வந்து ஆனால் வந்து அவர் செலக்டிவாக தான் இருக்கணும். அதாவது இந்த கிளியரன்ஸ் சேல்ஸ் மாதிரி பிற கட்சிகளிலிருந்து வெளியேற்றப்பட்ட, நிராகரிக்கப்பட்ட அல்லது அங்கே மனம் வெறுத்து போயிருக்கிற எல்லாரையும் கொண்டு வந்து சேர்க்கறதுன்றத ஒரு இதுவாகவே வச்சுக்க முடியாது கொள்கையாக. அதில் செலக்ட் பண்ணும், கேஸ் பை கேஸ் ஒவ்வொரு தலைவரை பற்றியும் ஸ்டடி பண்ணி தான் சேர்க்கணும். செங்கோட்டையன் வந்து விஜய் எப்படி நடத்துகிறாரு, அவருக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்குறாரு, அவருக்கு எப்படி அந்த கட்சியில் வந்து வரவேற்பு இருக்குது அப்படின்றத பார்த்து அது நல்ல முறையில் இருந்தால் நிறைய பேர் வருவதற்கு தயாராக இருக்காங்க. திமுகலேயே மற்ற கட்சிகள். அதனால் செங்கோட்டையன் வந்து ஒரு டெஸ்ட் ஊசி மாதிரி.
செங்கோட்டையனுக்கு எப்படி மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்றது. ஆனால் இதுக்கு முன்னாலே அது ப்ரூவ் பண்ணியிருக்கார். விஜயை பொறுத்தவரையில் நம்ம ஆதவ் அர்ஜுனாலாம் வந்து நல்லா தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. அதனால் வேறு கட்சியிலேருந்து வர்றவங்கள வந்து அவங்கள கொஞ்சம் ஆர்ம்ஸ் லென்த்தில் எட்ட நிறுத்துவாங்க அப்படிலாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனாலும் செங்கோட்டையனுக்கு அளிக்கப்படுகின்ற முக்கியத்துவம், மரியாதை, அந்த பொறுப்பு, அந்தஸ்து என்பது வேறு சிலரை வந்து இதை நோக்கி தாவேக்கா நோக்கி வருவதற்கு உதவும். இது டபுள் பயன்படும். ஸோ இப்பொழுது வந்து செங்கோட்டையன் அவர்கள் இங்கே சேர்ந்துட்டாருனாலுமே இப்போது பழனிவேல் தியாகராஜன் அவர்களை பற்றி நம்ம பேசுவோம். செங்கோட்டையன் அவர்களுக்கு இந்த மாதிரியான பதவிகள் கொடுக்கணும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இன்கேஸ் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வந்து சேர்ந்தார் அப்படின்னா அவருக்கு என்ன மாதிரி கொடுத்தா தாவேக்காவுடைய ப்ளஸ் பாயிண்ட்டாக அது மாறும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவர் முதல்ல வரட்டும், வருவாரா? இது வந்து உறுதியாயிடுச்சு. இவர் எம்எல்ஏ பதவி இன்னைக்கு ராஜினாமா பண்ணிட்டார், நாளைக்கு சேர போகிறார்ன்ற தகவல் அநேகமாக 99% கன்ஃபார்ம்டு. அதனால் அவருக்கு என்ன பொறுப்பு கொடுக்கணும்னு நான் சொல்கிறேன். பழனிவேல் தியாகராஜன் இல்லை அதான் பழனிவேல் தியாகராஜன் வந்து நல்லா படித்த ஆள், நல்ல விவரமானவர், பொருளாதார ரீதியாக வங்கித்துறையில் தான் சர்வதேச அளவில் பணியாற்றியவர். நம்ம தமிழ்நாட்டில் கூட அதனால தான் ஃபஸ்ட்டு வந்த உடனே அவரை வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டராக கொடுத்தாங்க. ஈ ஹேண்டில்டு வெரி மச். அதாவது மிக நல்ல முறையில் இந்த அரசின் பட்ஜெட்டை போட்டார், பொருளாதாரத்தை மேம்படுத்தினார். ஆனால் துரதிருஷ்டவசமாக அவர் ஒரு லூஸ் கமெண்ட் பண்ணதாக ஒரு சின்ன ஆடியோ வந்தது இல்லையா? அதாவது மாப்பிள்ளையும் மகனும் தாத்தா சம்பாதிக்காத, அவங்க அப்பா சம்பாதிக்காத அடித்து மாற்றிட்டாங்க 30,000 கோடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாஸ்மாக் விஷயத்தில். அதன் காரணமாக அவர் பழிவாங்கப்பட்டார் அரசியல் ரீதியாக. அதனால தான் அவரை வந்து லெஸ் இம்பார்ட்டண்ட்டு, சொல்லப்போனால் எந்த அதிகாரமும் இல்லாத நிதியமைச்சர் டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மினிஸ்டர், அவரே சட்டமன்றத்தில் ஒரு தடவை சொன்னார், எனக்கு எந்த அதிகாரமும் இல்லைங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அவருக்கும் மன வருத்தம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அவர் ஒரு வேளை அது தெரியாது, ஏன்னா அவர் திமுக குடும்பத்திலேருந்து வந்தவர். அவங்க அப்பா திமுகவில் வந்து சபாநாயகரெல்லாம் இருந்திருக்காரு. அதனால் அவர் வருவாரான்னு தெரியாது. நான் ஏஷியத்தில் பேச விரும்பலை. ஆனால் அப்படி அவர் வருவார்னா தாவேக்காவுக்கு அது மிகச்சிறந்த ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். ஆட்சி அமைந்தால் நிதியமைச்சருக்கு ஒரு ஆள் இப்போவே ரெடி ஆகிட்டார்னு சொல்லலாம், ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு. செங்கோட்டையன் அவர்களுக்கு அவருடைய கல்வி அமைச்சர் அப்படி கொடுக்கலான்னு அது தேவையில்லைங்க, அவைத்தலைவராக கொடுக்கலாம். வயசு 77 ஆகிடுச்சுங்க. இனிமேல் அவருக்கு அமைச்சர் பொறுப்பெல்லாம் அதெல்லாம் கொடுக்குறதுன்றது சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் ஆர்கனைசேஷனில் டூர் அரேஞ்ச் பண்ணுறதில், கட்சியை ஒருங்கிணைப்பதில், அதிலெல்லாம் வந்து கில்லாடியாக வேலை செய்வார் செங்கோட்டையன். அதனால் செங்கோட்டையன் ஒரு நல்ல விசுவாசிங்க. எடப்பாடி வந்து செங்கோட்டையனை வந்து குறைத்து மதிப்பிட்டார். அவருடைய அந்த பொட்டன்ஷியலை பயன்படுத்திக்க அவர் வந்து தவறிவிட்டார். எடப்பாடிக்கு தான் இப்போ மிகப்பெரிய நெருக்கடிங்க. இப்போ எடப்பாடி வந்து பாருங்கள், 30ஆம் தேதி கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு பெரிய கூட்டத்துக்கு அதிமுக ஏற்பாடு பண்ணியிருக்கார். கோபிச்செட்டிப்பாளையம் ஒரு 25-30 வருஷமாக அது அவருடைய பாக்கெட் பாரோன்னு சொல்லுவாங்க. யாருக்கு? நம்ம செங்கோட்டையனுக்கு. அவரை கட்சியிலேருந்து நீக்கிட்டு அங்கே வந்து புதிய பொறுப்பாளர்கள் போட்டு இன்றைக்கி இங்கே அதிமுக கூட்டம் நடத்த போகிறார். அது ரொம்ப மனசை புண்படுத்தி இருக்கும் இல்லைங்களா? அதாவது ஆடிங் இன்சல்ட் டு இன்ஜுரின்னு வாங்க ஆங்கிலத்தில். காயத்தை ஏற்படுத்திட்டு அதில் மிளகாத்தூளை தடவுனா எப்படி இருக்கும்? அதாவது தலைவர்களுக்கு பெருந்தன்மை வேணும், அரசியல் தலைவர்களுக்கு ஒரு நிதானம் வேணும். இப்போ அவரை நீங்கள் நீக்கிட்டீங்க, ஆனால் அவரை வந்து ரொம்ப அவமானப்படுத்தணுன்ற முறையில் எடப்பாடி செய்துட்டு வர சில காரியங்கள் சிறுபிள்ளைத்தனமானவை. அதன் காரணமாகத்தான் இம்மிடியட் ப்ரொவோகேஷன் அதுவாக தான் இருக்கும். செங்கோட்டையன் வந்து கட்சியை விட்டு நீக்கினாலும் அமைதியாக தான் இருந்திருப்பார். ஆனால் அவரை நீக்கினவராக திரும்ப திரும்ப போய் அவர் தொகுதியிலே அவரை செல்லா காசுன்னு காட்ட முயற்சி பண்ணால் அப்போ யாராக இருந்தாலும் கோபம் வரான்ல. அப்போது செங்கோட்டையனை ப்ரொவோக் பண்ணதும் இப்போ எடப்பாடி தான். அதன் பலனை அவர் 2026 தேர்தலில் நாட் ஓன்லி இன் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்டு, கொங்கு பெல்ட்டில் அனுபவிப்பார். ஏன்னா கொங்கு பெல்ட்டில் வந்து அந்த சமூக மக்களிடையே செல்வாக்கு பெற்றவர் செங்கோட்டையன். இப்போ அவருக்கு இப்படிப்பட்ட அநீதியை இவர் இழைத்தார். 2 பேரும் ஒரே சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும்
செங்கோட்டையனுடைய கான்ட்ரிபியூஷன் டு த ஏடிஎம்கே இஸ் மச் மோர் தேன் மிஸ்டர் எடப்பாடி. எடப்பாடி வந்துங்க கிளை செயலாளராக இருக்கும்போது மாவட்ட செயலாளராக இருந்தவர் செங்கோட்டையன். அதனால் செங்கோட்டையனுடைய கான்ட்ரிபியூஷனை கொஞ்சம் கன்சிடர் பண்ணியிருக்கணும், மதிச்சிருக்கணும் எடப்பாடி. செங்கோட்டையனும் சில எக்ஸஸாக நடந்துக்கிட்டாருன்னு வச்சிங்களேன். தலைமையில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் ஜூனியரான ஆள் கூட தலைமையில் இருந்துட்டான்னா கெடுலாம் போடக்கூடாது. இந்த தேதிக்குள்ளே நீங்கள் இவங்களை சேர்த்துக்கணும், இல்லைன்னா நடக்கிறதே வேறன்னா அவங்க நடவடிக்கை தான் எடுப்பாங்க. ஸோ டோட்டலாக இட் இஸ் எ லாஸ் டு ஏடிஎம்கே. இப்போ ஏடிஎம்கே வந்து தன்னுடைய ரிலவன்ஸை வந்து, அதாவது ரிலவன்ஸ்னால் டிஎம்கேவை தோக்கடிக்கும் சக்தி என்பதிலிருந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக ரிசீட் ஆகிட்டுருக்கு. பிஜேபியோட சேர்ந்ததுக்கப்புறமே அது ரொம்ப இதாகிடுச்சு, வீக் ஆகிடுச்சு. மைனாரிட்டிகள், தலித்துகள், இவங்கெல்லாம் இஸ்லாமியர்கள்லாம் வந்து அதை வந்து விலகிட்டாங்க. இப்போ செங்கோட்டையன் மாதிரி ஆட்களை வந்து நீங்கள் ரொம்ப ப்ரோவோக் பண்ணுறதால அது வந்து அதிமுகவை இன்னும் சேதாரத்துக்கு தான் ஆளாக்கும். இப்போ செங்கோட்டையன் என்பவர் ஏதோ ஈரோடு மாவட்ட தலைவர்ல, தமிழ்நாடு பூராவும் அவருக்கு ஆதரவாளர்கள் இருக்காங்க, அவர் நலம் விரும்பிகள் இருக்காங்க. அதனால் இது ஒரு பெரிய எக்ஸோடாஸ் ஆகும். இப்போ நீங்கள் ஒன்றை கவனிச்சிங்கன்னா, செங்கோட்டையனை கட்சியிலேருந்து நீக்கின உடனேமே ஆயிரக்கணக்கான நிர்வாகிகள், உறுப்பினர்கள்லாம் அதிமுகவில் வந்து வெளியேறோன்னு கடிதம் கொடுத்தாங்க. கண்டிப்பாக அதான் அந்த தொகுதியில். அப்போ நிச்சயமாக பல ஆயிரம் பேர் வந்து இன்றைக்கி அதிமுகவுக்கு முழுக்கு போட்டுட்டு தாவேக்காவுக்கு வருவாங்க. ஃபர்தராக தமிழ்நாட்டு அரசியல் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அது வேகமாக போலரைஸ் ஆகிட்டுருக்கு. போலரைஸ்னால் இந்த ரெண்டு பேருக்கு நடுவில் நீயா நானா தான். அது இன்றைக்கி தமிழ்நாட்டில் இவ்வளோ நாளாக அதிமுக திமுகவாக இருந்தது. அது இனி வரும் காலங்களில் இப்போதிலிருந்து அது எப்படி ஆக போகுதுன்னா தாவேக்கா திமுகன்னு ஆகும். அதுதான் போலரைஸ் ஆக போகுது. அப்போ போலரைஸ் ஆகும்போது மற்ற எல்லாரும் வந்து ரெண்டில் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணி ஆகணும். அப்போ அந்த அடிப்படையில் தாவேக்காவின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் அது வந்து விரிவாக்கம் எல்லா பகுதியிலும் சென்றடைவதற்கும் செங்கோட்டையனுடைய இந்த நாளைக்கு சேரப்போகிறதா சொல்கிற அந்த நிகழ்வு ஒரு கீ பாயிண்ட்டாக இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ அந்த 50 ஆண்டு கட்சி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? ஸோ இந்த 2 கட்சிகளுமே வந்துட்டு மக்களுக்கு தெரிந்து கடந்த ஒரு 40 ஆண்டு காலமாக வந்துட்டு திமுக அதிமுக அப்படி தான் வந்து மாறி மாறி போய்கிட்டு இருக்கு. 60 வருஷமா, இவங்க 30, இவங்க 28 29. ஸோ இந்த மாதிரி 60 ஆண்டு காலமாக வந்து இப்படி போயிட்டு இருக்கு, திமுக இல்லாட்டி அதிமுக அப்படின்ட்டு. இப்போது திடீர்னு விஜய் அவர்கள் வந்து எழுச்சி கொடுத்து 2 ஆண்டு காலத்தில் இவ்வளோ பெரிய ஒரு மாசான ஒரு க்ரௌடை பில்ட் பண்ணி அதுலேருந்து இப்போது அதிமுகலேருந்து ஆட்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது அதிமுகவினுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா சார்? அதிமுக மட்டும் இல்லைங்க, நான் சொல்கிறேங்க, நீங்கள் உங்களுக்கு பேர் தெரிந்த தலைவர் வர்றதால சொல்கிறீங்க. விசிகா பாதிக்கப்பட்டிருக்கு. அதாவது அணிகள், கேடர்கள், இடைநிலையில் இருக்கிறவங்க, சின்ன ஊரில் இருக்கிறவங்க, நகரத்தில் இருக்கிறவங்க, அது மாதிரி சாரியாக போயிட்டுருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து ஏன் சீமானுக்கும் திருமாவளவனுக்கும் விஜய் மேலே இவ்வளோ பெரிய காண்டு, ஏன் இவ்வளோ பெரிய வன்மம் திமுகவுக்கு இருக்கிறத நம்மளால் புரிஞ்சிக்கலாம் இல்லையா? தங்களை வந்து எதிர்க்கிறதுக்கு ஒரு புதிய சக்தியாக வந்துட்டாருன்னு. ஆனால் எள்ளு தான் எண்ணெய் காயணும், எலிப்புழுக்கு எது காயணும்? இப்போ சீமானும் திருமாவளவனும் விஜயை வந்து ஏன் அவ்வளோ வன்மத்தோடு பார்க்குறாங்கன்னா, அவங்க பேஸை வந்து இவர் எரோட் பண்ணுறாரு. அவங்களுடைய அடித்தளம் வந்து கம்ப்ளீட்டாக கிராமங்களில், நகரங்களில் விஜயை நோக்கி தாவேக்கா நோக்கி போயிட்டுருக்கு. இதோட முடியாதுங்க. திமுகவிலேருந்தும் போவோம், அதிமுகலேருந்து போவோம், பாஜக. ஏன்னா பாஜகவில் இருக்கிற எல்லா தலைவர்களும் மதவாதிகள் என்றோ, ஊழல்வாதி, அதிமுகவில் இருக்கிற எல்லாருமே ஊழல்வாதிகள் என்றோ, திமுகவில் இருக்கிற எல்லாருமே கொத்தடிமைகள் என்றோ சொல்ல முடியாது. எல்லா கட்சிகளிலும் ஒரு 10 to 15% நல்லவர்கள், நியாயமானவர்கள், சந்தர்ப்ப சூழ்நிலை, தலைமை இப்படி பிரிக்குதுன்னு வாய் மூடி மௌனமாக இருக்கிறவங்க இருப்பாங்க. அப்போ அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு விஜயினுடைய கட்சி தாவேக்கா ஒரு ஃபோக்கல் பாயிண்ட்டாக வருது. அது வந்து தமிழ்நாட்டு அரசியலுக்கு நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார். இப்போ அதே மாதிரி விஜய் அவர்கள் வந்து இப்போது ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, டிசம்பர் 5ஆம் தேதி புதுச்சேரிக்கு
அவர் போக இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ரோட் ஷோ மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தமிழ்நாட்டிலேருந்து புதுச்சேரி இந்த ஒரு பயணம் அப்படின்றத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு அரசியல் விமர்சகராக? ஆக்சுவலாக ஒன்று வாங்கினா ஒன்று இலவசம் கொடுப்பாங்கள்ல, அது மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகளுக்கு பாண்டிச்சேரின்றது ஒரு இலவச போனஸ் தாங்க, இலவச இணைப்புன்னு சொல்லலாம். அது ஒரு யூனியன் டெரிட்டரி, வெறும் 30 சட்டமன்ற தொகுதிகளை கொண்டது. டெல்லி கூட 70 சட்டமன்ற உறுப்பினர்கள். டெல்லியும் யூனியன் டெரிட்டரி தான், ஆனால் அது 70. இது வந்து வெறும் சின்ன, அதாவது தமிழ்நாட்டின் ஒரு மாவட்ட அளவு தான் இருக்கும்னு வச்சிங்களேன். அப்போது பாண்டிச்சேரியில் வந்து அரசியல் வந்து காங்கிரஸ், திமுக, அதிமுகவெல்லாம் போய் காங்கிரஸ் பாஜகன்ற நிலைமைக்கு இன்றைக்கி வந்துடுச்சு. அதில் வந்து ரங்கசாமி வந்து அவர் வந்து காங்கிரஸ்லேருந்து வெளியே போனவர் தான். அவர் வாசன் மாதிரி, ஜிகே வாசன் மாதிரி. இப்போ அவருக்கும் பாஜகவுக்கும் வந்து ரொம்ப உள்ளுக்குள்ளே பதவி போட்டி, அதிகார போட்டின்னு அவங்க ஒரே அணியாக இருந்தாலும், முதலமைச்சராக இவர் இருந்தாலும், இவருடைய அதிகாரங்களை குறைக்கிற முயற்சியில் வழக்கம் போல் பிஜேபி அதான் செய்யும். கூட்டணி கட்சிகளை தான் முதல்ல அவங்க சாப்பிடுவாங்க. எதிராளியை சாப்பிட்றத விட முதல்ல யாரை வீக்கெண்ட் பண்ணுவாங்கன்னா, அது மகாராஷ்டிராவாக இருந்தாலும் சரி, பீகாராக இருந்தாலும் சரி, கூட்டணியில் இருக்கிற கூட்டாளியை தான் முதல்ல காலி பண்ணுவாங்க. பிஜேபியுடைய அது ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. அதனால் பாஜக வந்து சின்ன கட்சியாக இருந்து இப்போ கூட்டணிக்கு உள்ளே நுழைஞ்சவொன்னும் ரங்கசாமியினுடைய கட்சியையே, அவருடைய அதிகாரத்தை, ஏன் அடுத்த தேர்தலில் நாங்கள் தான் சீஃப் மினிஸ்டர்னு நமச்சிவாயம் சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்போ அவருக்கு ஒரு எக்ஸிட் கேட் தேவைப்படுது, எஸ்கேப் ரூட் தேவைப்படுது. அதுக்கு வந்து தாவேகா பயன்படும்னு நினைக்கிறேன். உதாரணத்துக்கு புசி ஆனந்தும் ரங்கசாமியும் ஓல்டு ஃப்ரெண்ட்ஸு. ஏன்னா புசி ஆனந்து நீண்ட காலத்துக்கு முன்னால் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக புசி தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்தவர். அதுக்கு தான் அவருக்கு பேர் புசி ஆனந்துன்னு வந்தது. நம்ம அது எம்எல்ஏ தொகுதினா நம்ம கார்ப்பரேஷன் வார்டு மாதிரின்னு வச்சிங்களேன் சென்னையில். அப்போ காங்கிரஸில் பழைய தொடர்புகள்லாம் இருக்கிறதால மேபி ரங்கசாமியும் தாவேக்காவும் ஒரு டையப்பானா கூட பாண்டிச்சேரி அரசியலில் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். நடந்தாலும் நடக்கலாம். அதனால் அங்கே ரோட் ஷோ நடத்துறதுன்றது எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தமிழ்நாடு அரசியலில் போகிறாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சதால் கேரளாவில் போகிறதுக்கு கொஞ்சம் பிரச்சனை. புதுச்சேரி மோரார்லெஸ் தமிழ் பாப்புலேஷன் தானேங்க, அதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் ஆக்சுவலாக அவருக்கு கேரளாவுக்கு பெரிய ரீச் இருக்குது விஜய்க்கு. ஆனால் அவர் பேர் இந்த மாதிரி வச்சுட்டதால ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நாடுன்னு அங்கே கொஞ்சம் போகிறதுல கொஞ்சம் சிரமம் இருக்கும். ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்காக இல்லாமல் அந்த மாதிரி வச்சு மத்திய பேரா இருந்தது அப்படின்னா அது எல்லாத்தையுமே இல்லை. கேரளாவில் அவருக்கு வந்து ரொம்ப ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது, சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. 2 UDF LDF ரெண்டும் பிடிக்காத ஆளுங்க இருக்காங்க. அவங்களுக்கு பாஜகவும் பிடிக்காமல் போகலாம். அதனால் வந்து கேரளாவில் வந்து நல்ல சாய்ஸ் இருக்குது விஜய்க்கு. பட் இந்த பேர் இப்படி வச்சிருக்கிறதால கேரளாவில் போய் மக்கள் அதை அக்செப்ட் பண்ணுறதுல கொஞ்சம் சிக்கல் இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். பாண்டிச்சேரி அதான் சொன்னேன் நான், தமிழ்நாட்டினுடைய ஒரு எக்ஸ்டெண்டட் ஏரியா தான் அது. அதனால் பாண்டிச்சேரியில் போகிறது அந்த பகுதியை மட்டும் இல்லாமல் அண்டை மாவட்டங்களான கடலூர் இதெல்லாம் அது வந்து கொஞ்சம் இன்ஸ்பயர் பண்ணும். கடலூரில் அவங்க நிர்வாகிகளை மற்றவங்களெல்லாம் தமிழ்நாட்டுக்கும் அதனுடைய இம்பேக்ட் இருக்கும். ஸோ இன்றைக்கி வரைக்குமே வந்து கரூர் ஸ்டாம்பேடுக்கு அப்புறம் விஜய் அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் ரோட் ஷோ அப்படின்றது நடத்தவே இல்லை. இல்லை அவர் நடத்தலைன்னு இல்லை, அனுமதிக்கலை. இல்லை, நடத்துறதுக்கு உயர்நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் எஸ்ஓபி ஃபைனல் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் அது முழுமையாக அப்ரூவ் ஆகி வரலை, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரோட்டோகால். அது வந்ததுன்னா அப்புறம் பண்ணுவாங்க. ஓகே, அது தமிழ்நாட்டுக்குள்ளார மட்டும் நடத்தக்கூடாது அப்படின்ற ஒரு இல்லை, தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு ஹைகோர்ட்டு தானே அது வழிகாட்டி இருக்கு. தட் இஸ் அப்ளிகபிள் டு என்டையர் தமிழ்நாடு தானே. பாண்டிச்சேரின்றது அதர் அங்கே அங்கே ரோட் ஷோ நடத்துறதுக்கு இந்த மாதிரி எஸ்ஓபிலாம் இல்லை, அங்கே இந்த சட்டத்திட்டங்கள்லாம் இல்லை. அதனால் அங்கே ரோட் ஷோ நடத்தலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து பாண்டிச்சேரியில் ரோட் ஷோ நடத்த போகிறார் இல்லையா? இப்போது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அச்சமும் அதுதான், அதே மாதிரி ஒரு எதிர்பார்ப்பும் அதுதான். என்ன அப்படின்னா கரூரில் நடந்த மாதிரி நடந்துருமோ அப்படின்ற அச்சமும் இருக்குது, அதே மாதிரி புதுச்சேரிக்கு விஜய் வரப்போகிறாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. ஸோ கரூரில் நடந்த மாதிரி நடக்குமா அப்படின்ற அச்சத்திற்கு உங்களுடைய பதில் என்ன சார்?
அதாவது வந்து இதுக்கு நான் என்ன சொல்லணும்னா, நேற்று சிடிஆர் நிர்மல்குமார் 2 நாள் சிபிஐ கிட்ட போயிட்டு அங்கே அட்டன் பண்ணி சாட்சியங்கள் அவங்க விசாரணைக்கெல்லாம் போயிட்டு வந்து பத்திரிகையாளர் சந்தித்து நேற்று பிற்பகலில் சொன்னது தான் நான் சொல்ல விரும்புகிறேன். கரூரில் நடந்தது ஒரு விபத்து அல்ல, அது ஒரு சதிச்செயல். அந்த சதிச்செயல் ஏன் கரூரில் மட்டும் நடந்ததுன்றத கேள்வி கேளுங்க. திருவாரூரில் போனார் விஜய், நாகப்பட்டினத்தில் போனார், திருச்சி போனார், அரியலூர் போனார், நாமக்கல் போனார். இங்கெல்லாம் விஜய் போனார்ல. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, பாண்டிச்சேரியில் கரூர் மாதிரி ஆகிடுமா? ஏன் இந்த இடத்தெல்லாம் ஆகலை? அப்போது கரூரில் நடந்ததுக்கு சில பேர் காரணம், அவங்க சதிச்செயல் காரணமாகத்தான் இவ்வளோ பேர் மாண்டார்கள் என்பதை பட்டவர்த்தனமாக நிர்மல்குமார் வந்து சொன்னார். சிபிஐ ஆளுங்கிட்ட நாங்கள் இதை சொல்லியிருக்கோம், இந்த சதிச்செயலில் ஈடுபட்டவர் கரூரில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க, சுற்றி திரிகிறார்கள், இந்த 41 பேர் அந்த பலிக்கு நியாயம் கிடைக்கும் வரையில், நீதி கிடைக்கும் வரையில் நாங்கள் ஓய மாட்டோம், இந்த குற்றத்தில் இந்த சதியில் சம்பந்தப்பட்ட அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும், அதுக்கான போராட்டம் தொடரும் சொல்கிறார். இதுதான் உங்கள் கேள்விக்கு பதில். விஜய் போகிற இடத்தெல்லாம் ஜனங்க சாக மாட்டாங்க. இல்லை அது இல்லை நீங்கள் சொன்னது எப்படி இருக்குன்னா, கரூர் மாதிரி அச்சம் இல்லைங்க, இது திட்டமிட்ட சதி. இட் இஸ் ஏ கான்ஸ்பிரசி. இப்போ நேற்று அவர் சொன்னதை பார்த்தா, அஃப்கோர்ஸ் we cannot comment on a thing which is being enquired by CBI. Investigation is going on. ஆனால் ஒரு கட்சி, பாதிக்கப்பட்ட கட்சி வெளியே வந்து சொல்லுது இப்போ பொது வெளியில், இது ஒரு சதி செயல், சில நபர்கள் சில கும்பல்கள் திட்டமிட்டு அரங்கேற்றிய படுகொலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதை நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் வேணும். அதுக்கு காரணம் என்னென்னா, மற்ற இடங்கள்லாம் போகும்போது நடக்காது, பல லட்சம் பேர் திரண்ட மதுரை மாநாட்டில் நடக்காது, லட்சக்கணக்கானோர் திரண்ட விக்கிரவாண்டியில் எந்த பிரச்சனையும் இல்லாத போது கரூரில் மட்டும்னா, கரூரில் யார் இருக்காங்க? 10 ரூபா பாட்டில் இருக்குது. அப்போ கரூரில் வந்து இது நடந்ததுக்கு காரணம் ஒரு சில நபர்களின் சதிச்செயல்தான் என்பதை அவங்க வந்து ஆணித்தரமாக சொல்கிறாங்க. அதனால் பாண்டிச்சேரியில் நடக்குமானா எப்படி நடக்கும்? பாண்டிச்சேரியில் இது மாதிரி யாராவது உட்காந்துட்டு சதிச்செயல் பண்ணால் நடக்கும். நார்மலாக போனால் அது நாகப்பட்டினத்தில் நடந்த மாதிரி, திருவாரூரில் பயணம் நடந்த மாதிரி அப்படி தான் நடக்கும். ஓகே சார். ஸோ இப்போ வந்து இந்த ஒரு பயணம் அப்படின்றது நிறைய பேருனுடைய எதிர்பார்ப்பாக என்ன இருக்குது அப்படின்னா, விஜயினோட நோக்கம் என்னவா இருக்கும்? ஏன்னா தமிழ்நாடு, அடுத்து புதுச்சேரி, அடுத்து என்னவா இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்குது. அதுக்கு ஒரே நோக்கம் தாங்க, தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியை அதிகாரத்திலேருந்து இறக்கணும், தான் விரும்பிய, தான் நினைக்கிற தன்னுடைய நலத்திட்டங்கள், தன்னுடைய மக்களுக்கான நல்ல திட்டங்கள் இதெல்லாம் செயல்படுத்துறதுக்கு தாவேகா தலைமையில் ஆட்சி அமையணும். முதல்வராக அவர் வந்தார்னா இன்னும் ஃப்ரீயாக அவர் நினைச்சதெல்லாம் நிறைவேற்றலாம். ஆகவே அதுதான் அவருடைய இலக்கு, அதில் என்ன சந்தேகம் இல்லை சார். என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, தமிழகம் ஓகே, புதுச்சேரி அடுத்தது ஓகே. இல்லை, புதுச்சேரியில் வந்து நம்ம அப்படி சொல்ல முடியாதுன்னா, ஏற்கனவே ரங்கசாமி கட்சி அங்கே இருக்கு, அவர் முதல்வராக இருக்காரு. கேள்வி நிறைய பேர் என்ன வைக்கிறாங்க, கூட்டணி ஆட்சி அங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதிகமாக. தாவேகா தனித்து ஆட்சி நடத்துமா, அது தேவையா? ஏன்னா திமுக இங்கே ஆட்சியில் இருக்கும்போது கூட பாண்டிச்சேரியில் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சியை தான் கொடுத்தாங்க. அது மாதிரி அப்படி ஏதாவது தான் நடக்குமே தவிர, பாண்டிச்சேரியிலையும் ஆட்சி, தமிழ்நாட்டிலையும் ஆட்சி அப்படின்றதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு இடத்துல தான் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். குறுகிய காலம் 5 மாதம் தான் இருக்குது. அதனால தே வில் கான்சென்ட்ரேட் ஆன் மெயின்லி தமிழ்நாடு. இதில் வந்துட்டு இன்னொரு விஷயம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஃபியூச்சர் எஃபர்ட்ஸ்க்காக இதெல்லாம் போடுறாங்களா அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்குது. கண்டிப்பாங்க. ஒரு அரசியல் கட்சி என்பது ஒரு மாநிலத்திலேயே இருக்கணும். இப்போ திமுக ஆட்களே பார்த்தீங்கன்னா, இப்போ கேரளாவில் போகிறாங்க, இடுக்கி, அங்கே தமிழர் வாழும் பகுதிகள்லாம் இருக்கு இல்லையா, அதில் நாங்கள் உள்ளாட்சி தேர்தலில் இவ்வளோ நாளாக பண்ணதில்லை, அதிமுக பண்ணியிருக்கு. காரணம் அவங்க அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு தமிழ்நாட்டுக்கு வெளியே பல மாநிலங்களில் அவங்க இது பண்ணுறாங்க. அது மாதிரி 4ஆம் வட்டத்தில் இவங்களும் தங்கள் கட்சியை விரிவுபடுத்துவதற்கு நினைக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட்டு தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி அங்கே ஆட்சியை கைப்பற்றினா தான் அதிலிருந்துக்கிட்டு எல்லா இடத்தையும் விரிவுபடுத்துவது வேலையும் ஈஸியாக இருக்கும். ஓகே, நிறைய அரசியல் நிகழ்வுகளை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார்.